வணக்கம். இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் காரசாரமாக பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி, இதுக்கு சிக்கன் 1 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், நான்வெஜ்னாவே சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும், 200 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி 200 கிராம், மல்லி புதினா ஒரு சின்ன கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 1, கறிவேப்பிலை கொஞ்சம். எண்ணெய் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், 200 ml எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 75 கிராம், ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரக பவுடர் 25 கிராம், பெப்பர் பவுடர் அது ஒரு 40 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்த சின்ன வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிரேவி பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கெட்டியான பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதும் வெங்காய பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தனித்தனியாக தெரியக்கூடாது, நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். வெங்காயம் பச்சை வாசம் வரும். ஸோ அதனால் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தான் அடி கனமான பாத்திரம் வேணும், இல்லைனா அப்படியே அடியில் பற்றிக்கும், நமக்கு அந்தளவுக்கு ஃப்ரை ஆகி வராது. இப்போது பச்சை மிளகா 1, நம்ம பெப்பர் பவுடர் போடுறதுனால பச்சை மிளகா ஒரே ஒரு மிளகா தான் 1 kg சிக்கனுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். காரம் கரெக்டாக இருக்கும். கறிவேப்பிலை எடுத்து வச்சு கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். எப்போதுமே நான்வெஜ்ஜுக்கு கறிவேப்பிலை அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான்வெஜ் செய்யும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். அப்போ தான் அந்த ஃபைனல் டேஸ்ட் சூப்பராக வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். நல்லா வதங்கி பச்சை வாசம்லாம் இல்லாத டைமில் நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட், இன்றைக்கி நான் ஒரு 3 தக்காளி எடுத்து 200 கிராமுக்கு கரெக்டாக இருந்தது. தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஃப்ரை ஆன பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்தளவு ஃப்ரை ஆகி வரணும். இந்த டைமில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரே 1 டீஸ்பூன் போதும். நல்லா ஃப்ரை ஆகி வரணும். மல்லித்தூள் நான் ஃபஸ்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். மல்லித்தூள் அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நமக்கு கிரேவி ரொம்ப நல்லா வரும். இல்லைனா சிக்கன் பீசஸ் தனியாக, நம்ம தண்ணி தனியாக அந்த மாதிரி போகும். நமக்கு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி கிரேவி வேணும்னா இந்த மாதிரி அரைச்சி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஸோ ஒவ்வொரு பேஸ்ட்டும் போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா பேஸ்ட்டாக வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்ட உடனே தண்ணி போட்டுறாதீங்க. ஸோ அது மசாலாவோட நல்லா கோட்டாகி வரணும். சிக்கன் எல்லாமே அந்த மசாலா கூட நல்லா கோட்டாகி சிக்கன் பீசஸ் அந்த மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் ஓரளவு மசாலா கூட அப்படியே வெந்து வர்ற டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள், பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 2 கப் அளவு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து மூழ்கி இருக்கணும். அந்தளவு தண்ணி ஊற்றி சிக்கன் நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம், குழம்பு இல்லை. ஸோ சிக்கன் வேகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பெப்பர் பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு 40 கிராம் அது போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பெப்பர் பவுடர் மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 30 கிராம் அந்த மாதிரி போடலாம். ஸோ பெரியவங்களுக்கு 40 கிராம் தாராளமாக போடலாம், காரம் அவ்வளோவா தெரியாது. ஸோ பெப்பர் பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு கொதித்து வரணும். அதுக்கப்புறம் சீரக பவுடர் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கோம்ல, சீரக பவுடர் அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 மசாலாவுமே வந்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் வந்துட்டு ஈஸியாக வெந்துடும், மூடி போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேகலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க, செக் பண்ணி பார்த்துட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் சில சிக்கன் பீசஸ் வேகாது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஸ்மெல் பிடிக்காதவங்க புதினாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு சூடாகட்டும். சூப்பரான பெப்பர் கிரேவி தயார். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.